போயிட்டார். இப்போ ஒரு நாள் இப்போ கொஞ்ச நாள் ஆகுது, அரண்மனையில் நடந்துக்கிட்டே இருக்காரு. அவரை சுற்றி பார்க்குறாரு. சரி அப்போ நான் இப்படின்னு சொடக்கு போட்டா எத்தனை பெண்கள் ஓடி வந்து எனக்கு ஜூஸ் கொடுக்க வர்றாங்க, இது பண்ண வர்றாங்க, என்னை தாங்குறாங்க, ராஜா ராஜா அப்படின்னு தாங்குறாங்க, என்கிட்ட வந்து பவ்யமாக பேசுகிறாங்க. அவர் அப்படியே மேலேருந்து ரொம்ப உயரத்துலேருந்து பார்க்கும்போது சுற்றி இருக்கிற தேசம் அப்போ நான் தான் இத்தனை ஊரையும் என்ன செஞ்சுருக்கேன், ஜெயிச்சிருக்கேன், எல்லாரும் எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அவர் கர்வம் பயங்கரமாக வருது. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வல்லமை எவ்வளோ பெருசாக இருக்குது, என் மகிமை பாருங்க, தேசம் எல்லாம் பரவி இருக்கு, நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் தான் இந்த ஊரையே தேசத்தையே உலகத்தையே கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பெருமையில் அப்படி ஒரு கர்வத்தோட சொல்கிறாரு. வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. தேவன் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ வந்து உன்னுடைய ராஜ்ய பாரத்துலேருந்து உன்னை நான் தள்ளி விட்டுட்டேன், நீ இனிமே ராஜாவாக இருக்கக்கூடாது. எப்போ உனக்கு இவ்வளோ கர்வம் வந்துருச்சோ, அவன் என்ன நினைக்கிறான், தேவனை போல நினைக்கிறான். தேவன் தானே எல்லாத்தையும் உருவாக்குனாரு. அந்த ஊரை உருவாக்குனது, மனுஷங்களை உருவாக்குனது, எல்லாத்தையும் நேபுகாத்து நேச்சாரே உருவாக்குனது யார் தான், தேவன் தானே உருவாக்குனாரு. என்னமோ அவன் தான் எல்லாத்தையும் படைச்ச மாதிரி பேசினான்.